ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்களிடமிருந்து விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ண விஷயம் சோசியல் மீடியாக்கள்ல மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. இவங்க மனு தாக்கல் பண்ணது டிசம்பர்ல. ஆனால் தற்போது அந்த மனு சோசியல் மீடியாக்கள்ல லீக் ஆகியிருக்கு. இதற்கு தளபதி விஜய் அவர்களுமே எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல, கருத்துமே தெரிவிக்கல. ஆகையால கிட்டத்தட்ட இந்த மனு உண்மைதான் அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு. ஒருவேளை இது போலியாக இருந்தா கண்டிப்பாக விஜய் அவர்களே ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருப்பாரு. சோ ஆகையால தற்போது வரைக்குமே அவர் மௌனமாக இருப்பதால கண்டிப்பாக லீக் ஆகியுள்ள இந்த மனு கிட்டத்தட்ட 100% உண்மைதான் அப்படின்னுமே சொல்லப்பட்டது. இதனடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் சங்கீதாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சொல்றாங்க. அதாவது தற்போது தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆகிவிட்டாரு. இன்னும் ஒரு மாதத்துல தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவுமே இருக்காரு. தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே பெருவாரியான வாக்குகள் திமுக, தவேக அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த ரெண்டு கட்சிக்கு தான் மிகுந்த போட்டியுமே இருந்துட்டு இருக்கு. ஆகையால தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சரி செய்தே ஆக வேண்டும், அதுவுமே எலெக்ஷனுக்குள்ள இந்த பிரச்சனையை முடித்தே ஆக வேண்டும் அப்படின்ற முனைப்புல அதிரடியாக செயல்பட்டு கொண்டுமே இருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுமே சங்கீதா அவர்களுடன் சமரசமாக சென்று மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் சமீபத்தில் நடைபெற்றதா கூடிய விரைவிலேயே இருவரும் இணைந்து விட்டார்கள் அப்படின்ற செய்தி தளபதி விஜய் அவர்களுடைய தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ இவருடைய விவாகரத்து மனு சோசியல் மீடியாக்கள்ல வெளியான போது பலருமே அவதூறு பரப்புனாங்க. சோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த அறிவிப்பு இருக்கும் அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே எதிர்பார்க்கிறாங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.